நம்ம எல்லாருமே பெற்றோர்கள் இல்லையா? எனக்கும் ஒரு பையன் இருக்கிறான். அவனும் இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறான். ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா தான் நானும். ஒரு அடாலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை, ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய சவால். என்னுடைய வயதிலோ அல்லது என்னை விட குறைவான வயதிலோ இருக்கக்கூடிய இந்த கிரவுட் இருக்கீங்களா, இந்த பெற்றோர்கள், முதல்ல நம்மளை பத்தி ஒரு விஷயம் தெளிவாக்கிக்கலாம். நாமெல்லாம் யார் தெரியுமா? நாம தான் நம்மை விட மூத்தவர்கள் இருக்காங்களே, நம்ம அம்மா அப்பா, அவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. நம்ம குழந்தைகளின் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கும் முதல் தலைமுறை. நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய பொறுப்புகள் இருக்கு. நான் எப்பவுமே யோசிப்பேன், பெற்றோர்னு நமக்கு ஏன் பெயர் வச்சாங்கன்னு. நம்ம குழந்தைகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் தானே. இல்ல, இந்த பள்ளிக்கூடத்துக்கு தந்தவங்க, குடும்பத்துக்கு தந்தவங்க, புருஷனுக்கு மனைவியும் மனைவிக்கு புருஷனும் குழந்தைகளை தந்தவர்கள் தானே. அப்போ தந்தோர்னு தானே நமக்கு பேர் இருக்கணும். எதுக்கு பெற்றோர்னு பேர் இருக்கு? ஒரு விஷயத்த சொல்ற, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம் குழந்தையை இந்த உலகத்திற்கோ குடும்பத்திற்கோ ஒருவருக்கு மற்றவருக்கோ கொடுக்கவில்லை, தரவில்லை. வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். பெற்றவர்கள். இந்த நன்றி அறிதலோடு நாம் இருக்கின்ற பொழுது நம் வீட்டில் குழந்தை மிக சுகாதாரமாகவும் பாதுகாப்பாகவும் வளரும். மிகப்பெரிய பொறுப்புடனும் கண்டிப்புடனும் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். நாம் எல்லோரும், என்னை போல்தான் நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார எல்லைக்கு உட்பட்டவர்கள் தான். படிச்சு சம்பாதிச்சவங்க இருக்கலாம். பேசிக் என்ன தெரியுமா? பொருளாதாரத்தில் ஒரு நிலையில் இருப்பவர்கள் தான். ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. ஆனா நம்ம படுற கஷ்டம் என்ன தெரியுமா? நம்ம குழந்தைக்கு அதிக செலவு செய்யறோம். பணம் நிறைய, நான் ஆச்சரியமா இருக்குங்க, நிறைய செலவு செய்யறோம். நம்ம அந்த பணத்தை செலவு செய்யறத விட்டமின் எம்னு சொல்லுவாங்க, விட்டமின் மணி. அதனால குழந்தைக்கு என்ன வளருது தெரியுமா? ஓவரா மணி கொடுத்து பழக்கினா விட்டமின் கே, கொழுப்பு நிறைய வளரும். எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அவ்வளோ கொழுப்பு வளரும். இன்னிலேருந்து ஒரு விஷயத்த பண்ணுங்க. எங்க அம்மா பண்ணாங்க எனக்கு, உங்க அம்மா உங்களுக்கு பண்ணாங்க, உங்க வாப்பா உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, எங்க வாப்பா எனக்கு பண்ணாங்க. விட்டமின் எம் கொடுங்க. இந்த விட்டமின் என் என்ன தெரியுமா? என், விட்டமின் என், விட்டமின் நோ. எது கேட்டாலும் நோ. 100 விஷயத்தை கேட்டா 75 விஷயத்துக்கு நோ, 25 விஷயத்துக்கு பார்க்கலாம். என்ன ஆகும் தெரியுமா? as a டீச்சர் நான் சொல்றேன், நீங்க வீட்டில் நோ சொல்லி கரெக்டா கண்டிப்பா அப்படி வளர்த்து விட்டீங்கன்னா, உலகம் வெளியில் நோ சொல்லுகின்ற பொழுது அது உடையாமல் நிமிர்ந்து நிற்கும். நீங்க வீட்டுல எல்லாத்துக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா, வெளியில ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு பையனோ நோ சொன்னாலே தாங்காது, உடஞ்சி விழுந்துரும். குழந்தைகளை கொஞ்சம் ஆறுதலாக, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, மிக அற்புதமான நிலையில் வளர்த்தெடுங்கள். ஏனென்றால் குழந்தைக்கு தேவையானது உங்கள் பணம் அல்ல, உங்கள் குவாலிட்டி டைம். எனக்கு இந்த ஸ்கூல்ல எப்படின்னு தெரியாது, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் எல்லாம் எப்படி நடக்குன்னு தெரியாது. அம்மாவோ அப்பாவோ தனிப்பட்ட முறையிலே சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்களை தவிர்த்து பேரண்ட் 2 பேருமே சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறீர்கள் என்றால் குழந்தையினுடைய பிடிஏ மீட்டிங்ல 2 பேருமே வந்தாகணும். வரமாட்டாங்களே, அம்மாவை அமுச்சு விட்டுருவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்றேங்க, எங்க வீட்டில் அவர் வரட்டும், நான் சொல்றேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவர் வரட்டும் சொல்றீங்க, இப்படிதாங்க அவன் இருந்தா சொல்றீங்க. அதல்ல, இது ஒரு சடங்கு அல்ல. குழந்தைகளை, அவர்களுடைய ப்ரோக்ரஸ டீச்சர்ஸ் கிட்ட உட்கார்ந்து பேசி அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே மிகுதியாக அக்கறை கொள்ளுங்கள். இந்த அப்பாமார்கள் இருக்கிறீங்கல்ல, எனக்கு அப்பாமார்கள் மீது கொஞ்சம் கோபம். கொஞ்சம் பேசுங்க வீட்டில், குழந்தையுடனும் மனைவியுடனும் பேசுங்க. எங்க திட்டுறது தவிர்த்து எங்க பேசுறீங்க?
கைத்தட்டுகின்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். ராத்திரி 11 மணிக்கு வந்து சாப்பிட்டாச்சா, குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா, செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா, படுத்துங்க, வாழ்க்கை முடிஞ்சது அவருக்கு. அப்படி அல்ல. படிக்காதவர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்த பெற்றோர்கள். எங்களுடைய தகப்பனாருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதுங்க. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற எங்க அப்பா டெய்லருங்க. டெய்லரா இருந்த எங்க அப்பா வாரத்துக்கு 50 ரூபாய் கொண்டு வந்து அப்பா அம்மாட்ட கொடுப்பார். ஒரு நாள் அந்த 50 ரூபாய் கொடுக்காம கையில கொண்டாந்து கொடுத்தாரு. என் கையில ஒரு புக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை திருப்பி பார்க்கிறேன் நான். அப்பா என்கிட்ட சொல்றார், 50 ரூபான்னு வித்துச்சு, பெரிய புக்குமா, நீ தான் படிக்கிற பிள்ளைல, இந்த படி, அம்மாட்ட சொல்லாத, நான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வார கூலியில் அப்பா எனக்கு புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த புத்தகத்தை திறந்து பார்க்கிறேன். எனக்கு அப்பொழுது எழுத படிக்க தெரியும், 8ஆம் வகுப்பு. அந்த புத்தகம் தான் திருமூலர் எழுதிய திருமந்திரம். எங்க அப்பா திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை எனக்கு கொண்டாந்து கொடுத்தார். எங்க ஃபேமிலி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஃபேமிலி. என்னுடைய அப்பா எனக்கு சொன்னது, நீ எதை வேண்டுமானாலும் படிக்கலாம், மதம் என்பது படிப்பிற்கு ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது, நீ எல்லாவற்றையும் படி என்று சொன்னார். குழந்தைகளை எல்லாவற்றையும் படிக்க சொல்லுங்க. மிக துன்பமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த கொல்லிக்கட்டையை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஒரு 6-7 மணிக்கு மேல. இதான் நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிற தீ. கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. அப்படி என்ன அர்ஜென்ட் கால் வந்துற போது 8 மணிக்கு மேல எப்ப பார்த்தாலும் அதுலயே இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எப்ப டைம் கொடுப்பீங்க? நான் குழந்தைகளை குறை சொல்ல மாட்டேன். ஒரு அம்மா 1/2 மணி நேரம் பேசுது, அப்புறமா ஒரு நாள் பார்த்தா 10 நிமிஷம் பேசுது. அவங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னம்மா 10 நிமிஷத்துல போனை வச்சுட்ட, ராங் கால்ங்க. வெறும் பேச்சு, வெறும் இந்த வலைதளங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியது, இல்லைன்னா டிவியை பார்க்கறது, சீரியல். நான் ஒரு விஷயம் சொல்லவா, தண்ணி அடிக்கிறது மட்டும் போதை இல்லைங்க, சீரியல் பார்க்கறதும் போதை தான். ஆம்பளைங்களை தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ற நீங்க தயவு செஞ்சு சீரியல் பார்க்காதீங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி புருஷன்மார்களை கண்ட்ரோல் பண்ணுகின்ற புருஷன்மார்கள் மனைவி இடத்தில் சொல்லுங்க. அந்த அம்மா சொன்னது கேட்டல்ல, டிவி ஆஃப் பண்ணு. படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டிலே வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர, இந்த பிசாசுகளை ஆஃப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆளுமையான குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். முதல்ல எல்லாரும் சேர்ற இடமா இருந்ததுங்க குடும்பம். ஒரு போன் வந்தாலும் எல்லாரும் வந்து சேர்ந்துருவோம். இப்போ போன் வந்தா அவன் தெரிச்சு ஓடுறான். எதுக்கு அந்த போன்? குடும்ப உறவுகளின் மீது கவனம் வையுங்கள். அதனால தான் நான் சொன்னேன், சாவு கூட்டிட்டு போங்க. இது உங்க தாத்தா அவனுடைய அண்ணா, இவங்க உங்க தாத்தா அவனுடைய அத்தை, இவங்க இறந்து போயிருக்கிறாங்க, இவங்க தான் எனக்கு சின்ன வயசுல சோறுட்டி வளர்த்தாங்க. போட்டோ காட்டுங்க, குழந்தையை கொண்டு போய் காட்டுங்க. ஒரு பாண்டேஜ்ல வைங்க குழந்தைகளை, ஃபேமிலி பாண்டேஜ்ல வைங்க. ஃபேமிலி பாண்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் தவறு செய்வதில்லை. நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க, மனசை ரொம்ப பெருசாவும் மனசை ரொம்ப இறுக்கமாகவும் 2 நிலைகளையும் வைக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆளுமை நிறைந்த குழந்தைகளையும் வீட்டையும் நிர்வகிக்கிறார்கள். எங்க குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு, எங்க குரான்ல நம்ம குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு, வீட்டில் ஒரு பெண் சரியில்லைன்னா அந்த வீட்டில் ஆணினுடைய நிர்வாகம் சரியில்லை என்று அர்த்தம். ஒரு ஆண் மிகச் சரியான நிர்வாகியாக இருக்கின்ற குடும்பங்கள் மிகச் சிறப்பான பெண்களை, மிகச் சிறப்பான குழந்தைகளை கொண்டு இலங்குகிறார்கள். உங்களுடைய பலவீனங்களால் குழந்தைகளும் மனைவியும் சிதறாமல் பார்த்து கொள்ளுங்கள். போன் பண்ணி ஒரு நாளைக்காவது 2 முறையாவது கேளுங்க, பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா, சாப்பிட்டாச்சா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, மருந்து போட்டியா, போன் கேளுங்க. கான்டாக்ட் கனெக்ட்னு 2 வார்த்தை இருக்குங்க. நான் டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன், டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்க்கும் சொல்றேன், ஃபேமிலியில ஒவ்வொரு மெம்பருக்கும் சொல்றேன். கான்டாக்ட் கனெக்ட்னு 2 வார்த்தை இருக்கு. நாம எல்லாருமே வந்து கான்டாக்ட்ல இருக்கோம், கனெக்டடா இருக்கிறோமா? நம்ம கனெக்டடாவே இல்ல, வெறும் கான்டாக்ட்ல இருக்கிறோம். இவங்க யார்? எங்க மிஸ்ஸஸ், இவங்க யார்? எங்க ஹஸ்பண்ட், இவங்க எல்லாம் யாரு? நம்ம குழந்தைகள். காலைல வருவாங்க, சாப்பிடுவாங்க,
கான்டாக்ட், உட்கார்ந்து பேசுவது, அவர்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறாங்கிறத கேட்கிறது. நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு செய்றேன். போராட்ட குணத்தை வளர்த்தெடுங்கள். துன்பமான விஷயங்களை, துயரமான விஷயங்களை எதிர்கொள்வதற்கான கெப்பாசிட்டியை குழந்தை கொடுங்க. ஆறுதலா இருங்க, அன்பாக இருங்கள். ஆசிரியர்கள் உங்கள் குழந்தையை பற்றி சொல்லுகிறார்களா? சார் இவன் இந்த தப்பு பண்றான், ஐயோ கடவுளே. என்ன தெரியுமா சார் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்? என் பொண்ணுக்கு அப்படிலாம் செய்ய தெரியாது. as a டீச்சர் நான் சொல்றேன், தெரியும். என் பையன் அதெல்லாம் செய்யவே மாட்டான், செய்வான். என் பொண்ணு பொய்யே பேசாது, பேசும். உண்மையா சொல்றேங்க. டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா, இந்த போன் இருக்குல்ல, இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியுங்க. நீங்க வீட்டுல பூட்டு போடுறீங்கல்ல, பாதுகாப்பா குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டு போறீங்கல்ல, இந்த எல்லா பாதுகாப்பையும் உடைக்கின்ற சாத்தான் இதன் வழியாக உங்கள் குழந்தையை அடைகிறது. எந்த பூட்டம் கிடையாது இதுக்கு, எந்த சாவியும் கிடையாது இதுக்கு. கண்காணியுங்கள், தண்டிக்க வேண்டாம், கண்டிப்புடன் இருங்கள், அன்போடு இருங்கள். எப்பொழுது ஒரு தாய், ஒரு தகப்பன் கணவன் மனைவிக்கு சண்டை போட்டுக் கொள்வதற்கு 1000 உரிமைகள் இருக்கலாம், ஆனால் அம்மா அப்பாவிற்கு சண்டை போட்டுக் கொள்வதற்கு உரிமை கிடையாது. ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். தாய் மகனை தண்டிக்கின்ற பொழுது அல்லது கண்டிக்கின்ற பொழுது, தகப்பன் குழந்தைக்கு முன்னால் தாயை கண்டிக்காமல் இருங்கள். தகப்பன் குழந்தைகளை கண்டிக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் முன்னால் தாய் தகப்பனை கோபித்துக் கொள்ளாமல் இருங்கள். தனியா கூப்பிட்டு சொல்லுங்க, இப்படி கடுமையா சொன்னீங்களே, இவ்வளவு கடுமையா தேவையா? இந்த ஆண்கள் ஒரு வேலையை செய்யறாங்க, பிள்ளைய அடிச்சுட்டு வைஃப் கிட்ட சொல்றது, அடிச்சிட்டேன்ல, ரொம்ப தான் அடிச்சிட்டேன். ஆமா ரொம்ப அடிச்சிட்டீங்க. எங்க பையன் எங்க தூங்குறான்? போய் டேய் எந்திரடா, அப்பா இங்க வா, அப்பா அடிச்சிட்டனா? அடிச்சல்ல, அப்புறம் என்ன கேள்வி? அடிச்சிட்டனா? தப்பா அடிப்பது அடிக்க தானே செய்வாங்க. சரிப்பா வா, வெளில வா. இல்லப்பா தூங்குறேன். வர சொல்றேன்ல, வா. பைக் சாவி எடு. வேணாம்ப்பா. என்ன வேணாமா? எடுறா, வா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். அந்த குழந்தை வருதுங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நம்மளை எவனாவது அடிச்சு நாம உள்ள போய் தூங்கிட்டு இருக்கும்போது பைக் சாவி எடுத்துட்டு வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படி நான் போமா? ஓஷோ சொல்கிறார், தவறு செய்கின்ற குழந்தைகளை பெரியவர்கள் தண்டிக்கிறார்கள், தன்னை தண்டிக்கும் பெரியவர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள் என்று பேசுகிறான் ஓஷோ. பேரன்போடு இருக்கக்கூடிய தாய் தகப்பன்களும் ஆசிரியர்களும் ஒரு மிகச்சிறப்பான, ஒரு ஆளுமையான ஒரு மனிதனை கட்டமைக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய மனதிலே இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அந்த குழந்தை நம்மிடத்தில் வந்திருப்பது நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அல்ல, நமக்கு ஏதோ கற்றுக்கொள்வதற்காக அந்த குழந்தை நம்மிடத்தில் வந்திருக்கிறது. மிக சரியான முறையில் அந்த குழந்தைகளை நிர்வகித்து, அவர்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்தையும் ஆசிரியர்களையும் மீதும் நம்பிக்கை வைத்து அந்த குழந்தைகளை மிகச்சரியாக கண்டிப்புடனும் அன்புடனும் கண்காணிக்கக்கூடிய பெரியவர்கள், பெற்றோர்கள் மிக சிறப்பான ஒரு முன்னுதாரணமான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். நான் இறை நம்பிக்கை கொண்டவள். எங்கேனும் உங்களோடு நான் சந்திப்பு எனக்கு நேரிடலாம். அப்பொழுது மேடம், என் குழந்தை இவ்வளவு சிறப்பாக வளர்ந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை, அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்பை இந்த காதுகள் பெற வேண்டும் என்கின்ற பேரவாவோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.